என்னோட குட்டி குட்டியான ஐலாஷஸை ஜஸ்ட்டு 3 டேஸ்லேயே செம்மையாக லாங்காக க்ரோ பண்ண வச்சுட்டேன். நான் எதுவுமே சீரம்லாம் யூஸே பண்ணல, ஃபால்ஸ் ஐலாஷஸோ வைக்கலை, பார்லர் ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கலை. ஜஸ்ட்டு இந்த ஒரே ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி மட்டும் தான் ட்ரை பண்ணேன். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 2 மினிட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஜஸ்ட்டு 3 டேஸ்லேயே செம்மையாக ஹெவியாக லாங்காக க்ரோ ஆகிருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ஐலாஷஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் திங்க் பண்ணேன், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட்டில் போய் பார்த்தா அதோட ரேட்லாம் செம்ம ஹெவியான காஸ்ட்லி இருந்துச்சு. ஸோ ஐப்ரோஸ்க்கெலாம் எதுக்கு ப்ராடக்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். ஹானஸ்ட்லி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டேயில் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸோ தெரியல. செகண்ட் டேயில் இந்த யூஸ் பண்ணேன், லைட்டாக பவுன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. தேர்ட் டே செம்மையாக நான் ரிசல்ட் பார்த்தேன், நானே பார்த்து ஷாக் ஆகிட்டேன். அப்புறமா இந்த ரெமெடியை ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணி விட்டுடுவேன். ஜஸ்ட்டு 7 டேஸ் தான் ஆகும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸோ நல்ல ஹேரோ நல்ல பேபி ஹேர்லாம் வரல ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இழுத்தா கூட முடி டக்குன்னு வந்துடும் ஃபர்ஸ்ட்லலாம். இப்போலாம் இழுத்தா வரல, அவ்வளோ திக்காகவும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அட் த சேம் டைம் நல்லா கருப்பாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த ஒரே ஒரு ஹோம் ரெமெடி மட்டும் தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இந்த ஹோம் ரெமெடி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் காசு கொடுத்துலாம் எதுவுமே வாங்கவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், இந்த ஹோம் ரெமெடியை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. இதை பண்ணுறதுக்கு 5 rupees மட்டும் தான் ஆகும். அதுவே ரொம்ப அதிகம் தான் போல். உங்கள் வீட்டு கிச்சன்லேயே இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அழகாக நீங்கள் 2 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லவங்கம் தான் தேவைப்படும். லவங்கம் எவ்வளோ ஹேர் க்ரோத்துக்கு நல்லது தெரியுமா? ஸோ அதுதான் எடுக்க போகிறோம். ஒரு 20 எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 15 கிட்டே எடுத்துக்கோங்க. குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 20 கிட்டே எடுத்துக்கோங்க. பிளெயினான ஒரு தவா எடுத்துக்கோங்க. அந்த தவாவில் இந்த மாதிரி லவங்காம ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போது நல்லா பாருங்கள், அதோட மேலே இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். நல்லா உங்களுக்கு புகையாக தெரியுதா? அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி ஆட்டிகிட்டே இருங்க ஸ்பூன் வச்சு. நம்மளோட லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களோட தலையில் முடி கொட்டிகிட்டே இருந்துச்சுன்னா, பால்னஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இது நல்லா இதோட தண்ணிலாம் உள்ளே போய் நல்லா ட்ரை ஆகி நம்ம இப்படி கையில் ஒடிச்சு பார்க்கும்போது உடையணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா டார்க்கில் ஆயிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் வரும். இல்லைன்னா குண்டுவாக அப்படியே வந்துடும். அப்புறமா அது எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் அரைக்கிறது. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எங்கேயாவது ஒயிட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதான்னு பாருங்கள். நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அரைக்க முடியாது. அப்புறமா அதோட நியூட்ரியன்ஸும் கிடைக்காது. இந்த மாதிரி வைக்கும்போது மட்டும்தான் நியூட்ரியன்ஸ் நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு பிளெயினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கூல் ஆகட்டும். இதே நீங்கள் ஸ்பீடாக ஹாட்டாக இருக்கும்போது அரைச்சிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு ஒட்டிக்கும். அதுவும் இல்லாமல் சரியாக உங்களுக்கு காஞ்சிருக்காது. இதே நீங்கள் நல்லா கூல் ஆகிட்டா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அம்மிக்கல் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது. ஏன்னா குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது நம்மளுக்கு. இதே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா நியூட்ரியன்ஸும் போயிடும், ப்ளஸ் ஒட்டிடும். ஜார்லேயே நல்லா ஃபுல்லாக ஒட்டிக்கும். நீங்கள் பண்ணுற இதுவே பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். இது 1 மந்த்துக்கு மட்டும் தான் வரும். இது கெட்டு போகாது. தாராளமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. குட்டி குட்டியாக குண்டாக இருக்கவே கூடாது. அப்புறமா ஐப்ரோவில் பார்த்திங்கன்னா திக்காக உட்காந்துரும். அதனால் பேஸ்ட்டு மாதிரி நல்லா கையிலே எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா தட்டிகிட்டே இருங்க. நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் தட்டிகிட்டே இருங்க. ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 18+ இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 18 கீழே இருக்கவங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணில் எரிச்சல் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கும் ஐப்ரோஸ்லேயும் ஐலாஷஸ்லேயும். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் நல்லா க்ரோத் தான் இருக்கும். 18 இயர்ஸ்க்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபாலும் ஐப்ரோ ஃபால் எல்லாமே ஆகிட்டு இருக்கும். அவங்களுக்கு தான் இது ஹோம் ரெமெடி. ஸோ நல்லா இந்த மாதிரி தட்டிக்கிறேன்.
ஒரு இடம் கூட எனக்கு குண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா தட்டுன்னு தட்டிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரெமெடி எவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு தெரியுமா என்னோடய ஐப்ரோஸ்க்கு. சீரியஸ்லி நான் மட்டும் இல்லை, என்னோடய கசின் சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஐப்ரோ இது நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களும் வாங்கி நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாது கைஸ், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுவும் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாக பண்ணிட்டீங்கன்னா, சீக்கிரமாக நின்று அதே இடத்து பிளேஸில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. இதை நீங்கள் வேலை பண்ணிகிட்டே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன், அரைச்சிக்கிட்டேன், நல்லா தட்டி தட்டி அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இது போட்டுட்டு போகிற ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போது நல்லா இந்த மாதிரி பாருங்கள், முதல்ல நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு சாஃப்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எடுக்க போகிறது இதில் வைட்டமின் இ கேப்சூல் தான். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, போன வாட்டி பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வைட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணலாம், கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம், அப்புறமா பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். பட் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணலாம், நார்மலாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இதே நீங்கள் வைட்டமின் இ போட்டிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக தரும். ஆலிவ் ஆயில் போட்டிங்கன்னா நல்லா க்ரோத் தெரியும். கேஸ்டர் ஆயில் போட்டிங்கன்னா கூட க்ரோத் தெரியும். பட் நைட்டில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களோட பாடியில் கோல்ட் ஆகிடும் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணும்போது. ஸோ கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. அப்படியே போட்டிங்கன்னா கூட வைட்டமின் இ ஆயில் கொஞ்சம், கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிறது வேஸ்லின் தான். வேஸ்லின் வந்து பெட்ரோலியம் பியூரான வேஸ்லின் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? கை காலுக்கெலாம் இல்லை, ஐப்ரோஸ்க்கும் ஐலாஷஸ்க்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால நல்ல ஹெல்த்தியான நல்ல இது பியூரான வேஸ்லின் தான் வேணும். ஸோ வேஸ்லின் எடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்ப என்ன பண்ணுங்கன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வேஸ்லின் எடுத்துக்கோங்க. என்னோடய வேஸ்லின் பாருங்கள், திக்காகவே இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக வந்து ஆயிலி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேஸ்லின் தான் நீங்கள் வாங்கணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் வேணும்னா டேரெக்டாக அதிலே புக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து வேஸ்லின் போட்டுட்டேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணலாங்க, கேஸ்டர் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணலாம். கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா காலையில் அப்ளை பண்ணிக்கோங்க, நைட்டில் அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா கோல்டு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி திக் பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா கலக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நீங்கள் வந்து பெரட்டிட்டே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டு கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மஸ்காரா யூஸ் பண்ணுற ஒரு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காலியான மஸ்காரா இது இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்களா, அதில் ஏதாவது ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நானும் வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஸ்காராவோட இது எடுத்து ஸ்டிக் எடுத்து ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா கலக்கிட்டு கையில் அப்ளை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ செம்மையாக டார்க் கலர் தெரியுதா. இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கைஸ், போதும். இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஐப்ரோஸ்க்கும் ஐலாஷஸ்க்கும். வேறு லெவலில் ரிசல்ட் வரும். என்னோடய ஐப்ரோஸ்லலாம் செம்மையாக ரொம்ப தின்னாக இருந்துச்சு. இது அப்ளை பண்ணி நல்லா வந்து பாருங்கள், நல்லா க்ரோத் தெரிஞ்சிருக்குது, நல்ல ஹேர்லாம் வந்து வந்திருக்குது. ஸோ உங்களால் டெய்லி அப்ளை பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, வாரத்தில் 3 நாள் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ரிசல்ட் பார்ப்பீங்க. வாரத்தில் 3 நாள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுடுங்க. நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து நல்லா டார்க்காகவும் தெரியும், நல்லா ஷைனாகவும் தெரியும், நல்லா திக்காகவும் தெரியும். உங்கள் முடி போய் உள்ளே போய் நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணும், ஓகேவா? இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா தான் இப்படி தான் இருக்குது கைஸ். எதுவுமே வந்து ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ காலைல அப்ளை பண்ண பிடிக்கல, இந்த மாதிரி டார்க்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நைட்டே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவில் இப்போ பண்ணி வச்சுருக்க இந்த இது இருக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டு இந்த மாதிரி முடிய வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, நைட்டு மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் நிறைய ஆகுது, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஹேர் ஃபால் கூட அது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பால்னஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட அதை அப்ளை பண்ணலாம் கைஸ். இது வந்து ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து அல்மிராக்கல் ஹேர் ஆயில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். 19+ ஆயுர்வேதிக் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெனிஃபிட்டான ஆயில் தான்.
ஒரு கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணல. சின்ன பேபிஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ டெய்லி நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். 100 பாட்டில்ஸ் to 200 பாட்டில்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நல்ல விசிபிளான ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் தந்துட்டேன். அதில் வந்து டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். கால் பண்ணாதீங்க, கால் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துடுவாங்க. பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் வந்து பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணால் போதும். அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுவாங்க. வித்தின் 3 டேஸ்லேயே உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். நீங்கள் தமிழ்நாடுக்கு வெளியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 டேஸ் கிட்ட ஆகும். இதே நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேஸ் தான் ஆகும். ஸோ வந்து சேர்ந்துடும். நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்மக்கிட்ட டேரெக்டாக வந்து கொரியர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்புறமா இன்னொரு டவுட் என்னென்னா, நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க. இன்னும் அது அவைலபிளாக இல்லை. இப்போதைக்கு நாங்கள் ப்ரீபெய்டு ஆர்டர்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாருமே ஜென்யூன் தான். நாங்கள் வந்து எதுவுமே காசு வாங்கிட்டு அப்புறமா வந்து கொடுக்காமல் இருக்க மாட்டோம், கொடுத்துருவோம். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் 3 டேஸ்லேயே. என்ன கொஞ்சம் லேட்டாக 1 to 2 டேஸ் கிட்ட லேட் ஆகும். ஏன்னா வந்து ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து அட்ரஸில் பின்கோட்லலாம் பார்த்து வந்து செக் பண்ணி அனுப்புவோம் 2 நாளுக்கு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும். அதனால தான் 1 நாள் 2 நாள் வந்து லேட் ஆச்சுன்னா அதெல்லாம் இது பண்ணாதீங்க, உங்களுக்கு டேரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஸோ வந்து இந்த ஆயிலில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் ஹேர் ஃபால் இருந்தாலும் உங்களுக்கு ஹேர் ப்ராப்ளமே இருக்காது. 100% நேச்சுரலான ஆயில் மட்டும் தான் இது. நல்லா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ.